இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆட்டோடெஸ்கோட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, லைக் ஆட்டோடெஸ்க், ரெவிட், ஆட்டோகேட் ஆர் எனி அதர் டூல் நம்ம வந்து ஃப்ரீயா ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஃபார் 1 இயர். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டோட்டல்லி ஃப்ரீ ஃபார் 1 இயர். அண்ட் ஆஃப்டர் 1 இயர் இது நீங்கள் வந்து ரெனவல் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க். நோ கிராக் வெர்ஷன், நத்திங். இட்ஸ் டைரக்ட்லி கிஃப்டட் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க். ஸோ நம்ம இப்போது குவிக்லி வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். வெரி ஃபர்ஸ்ட் திங் உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்குது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுங்கன்னா www.autodesk.com ஃபார் எஜுகேஷன். நான் இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட்குள்ளே வந்துடுவீங்க ஆட்டோடெஸ்க்கு. இங்கே ப்ராடக்ட்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் இங்கே 3 ஆப்ஷன் காமிப்போம். ஸோ ஐ எம் செலக்டிங் வியூ ஆல் ப்ராடக்ட்ஸ். இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லா ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்டும் வந்துடும். ஸோ எங்களுடைய கேஸில் எங்களுக்கு தேவை ரெவிட் அண்ட் ஆட்டோகேட். ஸோ சப்போஸ் நான் வந்து ரெவிட் செலக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு ஆட்டோடெஸ்க் ரெவிட்ஸ் டவுன்லோட் பண்ணணுன்னா செலக்ட் ரெவிட். நீங்கள் ஒன்ஸ் இது ரெவிட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றி கேட்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டர், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ டைரெக்ட்லி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்யூஸ் இட். ஆட்டோடெஸ்க் இது ப்ரொவைட் பண்ணுறது ஃபார் லர்னிங் பர்பஸ் அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது, அவங்க லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி இதே ஐடி வச்சு ரன் பண்ணாங்கன்னா வித்தின் எ டே உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடும். ஸோ டோன்ட் மிஸ்யூஸ் இட். நீங்கள் வந்து உங்கள் ஒரு லேப்டாப்பில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னொரு லைசன்ஸ் வந்து எடுத்துக்கன்னு சொல்லுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும். ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ரெவிட்டோ, ஆட்டோகேடோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்குன்னா இது காமிப்போம். அண்ட் அகெயின் உங்களுடைய இந்த சப்மிட் பட்டன் வந்து இன்னும் ஆக்டிவேட்டே ஆகிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்டர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுடைய என்ன மெயில் அட்ரஸ் இருக்குது நீங்கள் இது கொடுங்க. நான் இங்கே ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் மெயில் id at gmail.com. So students mail id at gmail.com. ஸோ இங்கே என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த செக் பாக்ஸ்க்கு டிக் பண்ணிடுங்க, ஐ அக்ரி. இது கொடுத்துட்டு கண்டினியூ. நீங்கள் கண்டினியூ பண்ண உடனே இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐடி கேட்குறாங்க. லைக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் ஐடி, அதாவது உங்கள் பேர். ஸோ இதுக்கான என்ன ஃபர்ஸ்ட் நேம், என்ன லாஸ்ட் நேம். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா உங்கள் ஸ்கூல் ஆர் உங்கள் காலேஜில் நீங்கள் ஐடி கார்டு ப்ளஸ் உங்களுடைய மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கீங்களோ அதே பேர் இங்கே என்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ உங்கள் மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு நேம் சப்போஸ் உங்கள் பேர் சுரேஷ் குமார் இருந்துச்சுன்னா சுரேஷ் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு நேம் இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட லாஸ்ட்டு நேம் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இங்கே வந்து எஜுகேஷன் ரோல் உங்களுடைய ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். லேட்டஸ்டே நீங்கள் 2003 பர்ன்னா இங்கே ட்ராப் டவுன் பண்ணுங்கள். 2003 இயர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது மந்த். லேட்டஸ்டே நீங்கள் மேலே 15னா ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வரும் மே, அதுக்கப்புறமா டேட்டு, அதுக்கப்புறமா இயர். அகெயின் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய ப்ராப்பராக அஸ்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது காலேஜோட மார்க் ஷீட்டில் அதைப்படி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்க்கு வரும். இங்கே வந்து உங்களுடைய ஸ்கூல், அதாவது உங்கள் காலேஜோட இன்ஃபர்மேஷன். கண்ட்ரிங்கிறது என்னென்னா நம்ம இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்தியா மீன்ஸ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ், சப்போஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாரு, அவர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறாருன்னா ஹி ஹேஸ் டு செலக்ட் த ப்ராப்பர் அட்ரஸ். ஸோ சென்னை, அது உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது நீங்கள் அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே அட்ரஸ் சஜஷனும் காமிப்போம். இல்லை இது கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக இங்கே என்டர் பண்ணிகிட்டே போனால் அது அட்ரஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே என்ன காமிக்குதோ அது டேரெக்டாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது டோர் நம்பர் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணோன்னா இந்த ஆட் அட்ரஸ் லைன் 2 இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இங்கே நீங்கள் வந்து கேட் நம்பர் இல்லைன்னா டோர் நம்பர்
ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக ஹேஷ்டுன்னு போடுறேன். நீங்கள் உங்கள் அட்ரஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது சிட்டி. ஸோ நான் சென்னைன்னு ஆட் பண்ணுறேன். உங்கள் சிட்டி நீங்கள் எந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்குது அங்கே மதுரை, கோயம்புத்தூர் எது வேணால் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது உங்கள் காலேஜ். ஸோ ஆப்வியஸ்லி நான் இங்கே தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். வேறு எடுத்துக்கோங்க. பின்கோடு அந்த காலேஜ் எங்கே இருக்குது அந்த பின்கோட் போடுங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். அதில் இன்ஸ்டிடியூஷன் டைப்புன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டி போஸ்ட் செகண்டரின்னு செலக்ட் பண்ணணும், இல்லைனா ஹை ஸ்கூல். ஸோ நான் இங்கே யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளாக நான் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பேர் வந்து காமிச்சு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இங்கே ட்ராப் டவுன் பண்ணி கூட இந்த காலேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அதை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினா எஸ்ஆர்எம் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிப்போம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண உங்கள் காலேஜ் நேமோ இல்லை யூனிவர்சிட்டி நேம் இதில் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது அதோட வெப்சைட், ஸ்கூல் வெப்சைட்னா அந்த காலேஜோட வெப்சைட் போடணும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணி இதோட வெப்சைட் வந்து எடுத்திருக்கேன். சிம்பிளாக ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இங்கே இந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இது இந்த மாதிரி வரும், http://annauniversity.edu. அடுத்தது உங்கள் கிராஜுவேஷன் டேட், அதாவது நீங்கள் எப்போ காலேஜ் வந்து முடிக்க போகிறீங்க அந்த இயர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் 2024 ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 2028 உங்கள் காலேஜ் முடியும். சப்போஸ் 4 இயர்ஸ் உங்களுடைய காலேஜ் டென்யூர்னா. இப்போ வந்து ஜனவரி 1ன்னு போட்டிருக்கு, இல்லை உங்களுக்கு வேறு மந்தில் முடிய போகுது, லைக் எனக்கு வந்து ஜூனில் இல்லைனா ஜூலையில் முடிய போகுதுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க, திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அக்யூரேட்னு சொல்லிட்டு. பிஃபோர் தட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது கண்டினியூவில் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூவில் கிளிக் கொடுத்தீங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம். இங்கே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எலிஜிபிலிட்டி கேட்கும். ஸோ ஃபார் இங்கே தான் நம்ம வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஃபார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம மார்க் ஷீட்டோ இல்லை ஐடி கார்டோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூ கொடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த வெரிஃபை யூஸிங் யுவர் ஸ்கூல் கிரெடென்ஷியல்னு இருக்கும், அதுக்கு கிளிக் கண்டினியூன்னு கொடுங்க. இங்கே நீங்கள் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்க, ஆரம்பத்தில் நம்ம வந்து ரெவிட் செலக்ட் பண்ணோம், இது காமிச்சிருக்கு. கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில், அதாவது உங்கள் பேர், உங்கள் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம். நான் இங்கே ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் நேம்னு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் நேம் வந்து சுரேஷ் குமார்னா சுரேஷ் அப்புறமா குமார்னு வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த நம்பர் 4 ஆப்ஷனில் வந்தீங்கன்னா அப்லோட் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலான்னு இருக்குது. உங்களுடைய ஐடி கார்டு தரலாம், உங்கள் மார்க் ஷீட் தரலாம், இல்லை உங்கள் காலேஜ்லேருந்து வந்த எது கன்ஃபர்மேஷன் லெட்டரோ அது எல்லாமே தரலாம். எதில் உங்கள் பேர் வந்து ஃபுல்லாக இருக்கணும். இந்த பேர் வந்து நீங்கள் அந்த ஆட்டோடெஸ்கில் கொடுத்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமோட இது மேட்ச் ஆகணும். அது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கே நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோன்னா இங்கே கிளிக் பண்ணணும். இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சிஸ்டமில் எடுத்துகிட்டு போவோம். உங்கள் டாக்குமெண்ட்டோ இல்லை உங்கள் ஐடி கார்டோ இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், அதாவது ஜேபிஇஜி, பிஎன்ஜி இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு, நான் இங்கே எதுவுமே அட்டாச் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் தான் அட்டாச் பண்ணணும் உங்கள் காலேஜ் ஐடி கார்டோ இல்லை. கண்டினியூன்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு எரர் வருது, த அப்டேட்டட் ஃபைல் இஸ் எம்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை சப்மிட் பண்ண உடனே அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு வரும் அட்டாச்மெண்ட்டு. கண்டினியூவில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இது கிரேட் அவுட் ஆயிருக்கு, நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா இது கண்டிப்பாக போயிடும் உங்களுக்கு சப்மிட். இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஆட்டோடெஸ்க் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு மினிமம் 6 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு ஆகும். மோஸ்ட்லி 6 ஹவர்ஸில் பண்ணிடுவாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க. அது எப்படி காமிக்கும்னு சொல்லி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் பேர் என்ன இருக்குது, இங்கே ஸ்மித்துன்னு இருக்குது, உங்கள் பேர் சுரேஷ் இல்லைனா குமார், என்ன நேம் இருக்கோ அது வந்திருக்கும். ப்ளஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த டேட்டில் தான் எக்ஸ்பயர் ஆகும், இந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணணும். ஸோ அகெயின் அது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் மறுபடியும் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் மெயில் அட்ரஸ், நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் ஆட்டோடெஸ்க்காக. ஐ அக்ரியில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணணும்.
இத கிளிக் பண்ண உடனே இந்த மாரி அக்கவுண்ட் கிரியேட்டட்ன்னு சொல்லி டிக் மார்க் வந்துரும். டன்ல வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது இந்த ஆட்டோடெஸ்க் எஜுகேஷன் நம்ம போய் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சர்ச் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் போனாக்கா உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்கள் எந்த டூல் இருந்தாலும் சரி, லைக் ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன், ஆட்டோடெஸ்க் ஆட்டோ கேட், ரெவிட், 3ds மேக்ஸ், என்ன வேணாலும் நீங்கள் இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டு குறிப்பிட்ட வெர்ஷன் லைக் 2024, 25, 26 உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் நான் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கொண்டு வர போகிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ கைஸ். பை.